ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செய்த பாவம் போக்கி துன்பம் தீர்க்கும் யோகினி ஏகாதசி விரத கதையை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யோகினி ஏகாதசி விரத கதையினை படித்தவர்களும் கேட்டவர்களும் மற்றும் பிறருக்கு எடுத்துச் சொல்பவர்களும் மிகுந்த புண்ணிய பலனை பெறுகின்றனர். அவர்கள் அந்தனர் ஒருவருக்கு கோதானம் செய்த புண்ணிய பலனை பெறுவர். யுதிஷ்டர் ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனது சந்தேகத்தை கேட்கிறார். பரம்பொருளே, ஓ மதுசூதனா, நிர்ஜலா ஏகாதசி விரத மகிமை பற்றி எமது பாட்டனாரும் ரிஷிகளில் முதன்மையானவருமான ஸ்ரீ வியாச தேவரிடம் கேட்டு அறிந்தோம். அதன் பிறகு ஆனி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயரினையும் அதன் சிறப்புகளையும் தங்கள் மூலமாக கேட்டு அறிந்து கொள்ள விழைகிறோம். பரந்தாமா, எங்களுக்கு அதன் பெருமைகளை கூறுங்கள் என்று யுதிஷ்டர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டுகிறார். ஆனி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் யோகினி ஏகாதசி ஆகும். ஒருவரது நரக வாழ்க்கையில் இருந்து மோட்சத்தை அளிக்க வல்லது இந்த யோகினி ஏகாதசி. அதன் மகிமை பற்றி புராணங்களில் உள்ளவற்றை கூறுகிறேன் கேள் என்று கிருஷ்ணர் கூறத் தொடங்கினார். அழகாபுரி என்ற அற்புத நகரை ஆண்டு வந்தார் யக்ஷகர்களின் மன்னரான குபேரன். இவரே தேவர்களின் செல்வத்திற்கு எல்லாம் அதிபதியாகவும் அவர்களுக்கு எல்லாம் பொருளாளராகவும் விளங்கி வந்தார். குபேரன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் ஆவார். தினசரி சிவபூஜை முடிக்காமல் வேறு எந்த வேலையையும் தொடங்க மாட்டார். அந்த அளவுக்கு அதிதீவிர சிவபக்தர். குபேரன் தனது நித்திய சிவபூஜைக்கு தேவையானவற்றை எல்லாம் எடுத்து வைத்து சரியான முறையில் உதவி புரிவதற்காகவும் மிக முக்கியமாக தினசரி நந்தவனத்தில் இருந்து நறுமணம் மிக்க மலர்களை பறித்து கொண்டு வருவதற்காகவும் யக்ஷ குலத்தினைச் சேர்ந்த ஹேமமாலி என்ற இளைஞனை பணியில் வைத்திருந்தார். ஹேமமாலியின் மனைவி பெயர் சுரூபவதி. அவள் பெயருக்கு ஏற்ப மிகச்சிறந்த பேரழகியாகவும் நீண்ட கருநிற கண்களையும் கொண்டவளாக இருந்தாள். ஹேமமாலி தனது மனைவியிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். தினசரி தனது அரண்மனை பணிகளை முடித்தவுடன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காது தனது இல்லம் சென்று விடுவான். ஹேமமாலியின் மிக முக்கிய பணியே தினசரி அதிகாலை மானசரோவர் ஏரி சென்று அதன் அருகில் பூத்து குலுங்கும் நந்தவனத்தில் இருந்து நறுமணம் மிக்க மலர்களை பறித்து வந்து சிவபெருமானது பூஜைக்காக தனது எஜமானர் குபேரனிடம் கொடுப்பதுதான். அதன் பின் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைப்பதுதான். தினசரி இந்த வேலைகளை எல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டிருந்தான் ஹேமமாலி. வழக்கம் போல அன்று ஒரு நாள் அதிகாலை மானசரோவர் ஏரி சென்று நந்தவனத்தில் பூக்களை பறித்துவிட்டு அதனை பார்த்த பொழுது அவனுக்கு பூஜை செய்ய வேண்டிய சிவபெருமான் நினைவு வருவதற்கு பதிலாக அவனது மனைவி சுரூபவதியின் கண்கள் நினைவுக்கு வந்தது. அவனுள் காம உணர்வு தோன்றியது. உடனே தனது அரண்மனை கடமையை மறந்தான். உலகை மறந்தான். பூஜைக்காக பறித்த பூக்களுடன் தனது இல்லம் நோக்கி சென்றான். தனது மனைவியுடன் நேரம் போவதே தெரியாமல் மோகத்தில் மூழ்கினான். அழகாபுரி அரண்மனையில் வழக்கம் போல குபேரன் சிவபூஜைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்க மலர்கள் வரவில்லை. ஆனால் ஹேமமாலி எப்படியும் உரிய நேரத்திற்குள் மலர்களை கொண்டு வந்து விடுவான் என்று மனதில் எண்ணியவாறே மற்ற பூஜைகளை தொடங்கினார் குபேரன். சிவபெருமானுக்கு மற்ற அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் முடிந்தும் மலர்கள் வந்தபாடில்லை. வேறு வழியின்றி வேறு மலர்களை கொண்டு குபேரன் பூஜையை நிறைவு செய்தார். இருப்பினும் வழக்கமாக சாற்றக்கூடிய மலர்களை அணிவிக்கவில்லையே என்ற கோபம் குபேரனின் கண்கள் சிவப்பாகும் அளவுக்கு கொப்பளிக்க தொடங்கியது. தனது காவலாளிகளை ஏவிவிட்டு ஹேமமாலியை எங்கிருந்தாலும் உடனே பிடித்து வர உத்தரவிட்டான். நேரம் செல்ல செல்ல குபேரனின் கோபம் மிக அதிகமாகியது. காவலாளிகளை அவனை நந்தவனம் முழுவதிலும் தேடி அங்கு எங்கும் கிடைக்காததால் அதன் பின்பு அவன் வீட்டிற்கு தேடி சென்றனர். அங்கு இருப்பதை அறிந்து அவனிடம் காவலாளிகள் மன்னர் கோபத்துடன் கட்டளையிட்டு அவனை அழைத்து வரச் சொன்ன தகவலை உரைத்தனர். அதன் பின்புதான் ஹேமமாலி மயக்கத்தில் இருந்தவனுக்கு சுயநினைவு வந்தவன் போல நடந்ததை உணர்ந்தான். ஐயகோ, சிவபூஜைக்குரிய மலர்களை கொய்தும் அதனை பூஜையில் சேர்க்காமல் நான் மனைவியின் மேலுள்ள மோகத்தால் இங்கு வந்துவிட்டேனே, என்ன நேரப்போகிறதோ, மன்னர் என்ன செய்ய போகிறாரோ என்ற அச்சத்துடனேயே காவலாளிகளுடன் அரண்மனைக்கு சென்றான்.
அவனை குபேரன் முன்பு கொண்டு போய் நிறுத்தினார் காவலாளிகள். நடுங்கியவாறே நின்ற ஹேமமாலியிடம் கடும் கோபத்துடன் நடந்த நிகழ்வுகளை கேட்டறிந்த குபேரன் மேலும் சினம் கொண்டவராய், ஓ மூடனே, உன் மனைவி மேலுள்ள மோகத்தால் மிக உயர்ந்த சிவபூஜையை கூட நீ மறந்து சென்றாய். இதற்கு தண்டனையாக உன் உடல் முழுவதும் குஷ்டரோக நோய் தொற்றி நீ யக்ஷ குலத்திலிருந்து விலகி காடுகளில் சுற்றி அவதிப்பட கடவது என்று சாபமளித்தார். ஹேமமாலி எவ்வளவோ மன்றாடியும் குபேரன் மன்னிக்க மறுத்துவிட்டார். அதனால் அவரது சாபமும் உடனே பலிக்கத் தொடங்கியது. மிக அழகனாக இருந்த ஹேமமாலி உடல் முழுவதும் குஷ்டரோகம் ஏற்பட்டு அழகாபுரி நகரத்திலிருந்து மறைந்து வேறு ஒரு காட்டிற்குள் வந்து விழுந்தான். பின்னர் அந்த திக்கு தெரியாத காட்டில் உணவின்றி நீரின்றி பல நாட்கள் அலைந்து திரிந்து ஆங்காங்கு கிடைக்கும் கனிகளையும் இலைகளையும் புசித்து வாழத் தொடங்கினான். தான் செய்த தவற்றை எண்ணி வருந்தியவாறே ஒவ்வொரு நாளும் கால் போன போக்கில் கானகத்தில் சுற்றினான். தினமும் நன்றாக சுகபோக வாழ்வு வாழ்ந்தவன் தற்பொழுது நரக வேதனை கொண்டவனாய் அலைந்து கொண்டிருந்தான். இருப்பினும் பல நாட்கள் அவன் சிவபூஜைக்கு உதவி புரிந்திருந்த காரணத்தால் அவன் சேர்த்திருந்த புண்ணியம் அன்று ஒரு நாள் அவனை ஒரு ஆசிரமத்தின் அருகில் கொண்டு வந்து சேர்த்தது. அது மேருமலையில் உள்ள ஸ்ரீ மார்கண்டேய மகரிஷியின் ஆசிரமம் என்று புரிந்து கொண்டான். மார்கண்டேய மகரிஷி பிரம்மாவின் 7 கல்ப வருஷங்கள் வாழக்கூடியவர். பூமாதேவியை ஒப்பிலா அப்பனுக்கு கட்டி கொடுத்து அந்த பரமனுக்கே மாமன் ஆனவர். அவரது ஞான ஒளியே அவனது கவலையை நீக்கிவிட்டது போல இருந்தது. அவரை கண்டதும் சாஷ்டாங்கமாக அவரது காலில் விழுந்து ஆசிர்வதிக்கும்படி வேண்ட மகரிஷியும், யாரப்பா நீ? இப்படி ஒரு பொல்லாத நோய் உனக்கு வரும் அளவுக்கு நீ செய்த பாவம் என்ன என்று கேட்டார். மகரிஷியிடம் நடந்த விவரங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் மறைக்காமல் கூறி, மேலும் மோகத்தால் தான் செய்த தவறை தற்பொழுது உணர்ந்து விட்டதாகவும் இனி அதுபோல் ஒரு பிழை தன் வாழ்வில் நேராது என்றும் தான் படும் இந்த வேதனையை தீர்க்க ஒரு உபாயம் கூறி அருளுமாறும் இருகரம் கூப்பி வேண்டினான். மார்கண்டேய மகரிஷியும் தனது மனக்கண்ணிலேயே ஹேமமாலியின் உள்ளத்தில் உள்ளதை உணர்ந்தார். அவன் கூறுவது அனைத்தும் உண்மை என்று அறிந்தார். அதனால் ஹேமமாலியிடம் இரக்கம் கொண்டவராய், நீ செய்த செயல் பெரும் குற்றமாகும். அதற்கு உண்டான தண்டனையை தான் நீ இவ்வளவு காலம் அனுபவித்திருக்கிறாய். இப்பொழுது உனது பூர்வ புண்ணிய பலன் காரணமாக இங்கு வந்துள்ளாய். இனி இந்த நிலையில் இருந்து வெளிவர ஆஷாத மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்று முழு விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வேண்டுவதன் மூலமும் அந்த புண்ணிய பலன் மூலமும் நீ முழுவதுமாக இந்த நோயின் பிடியில் இருந்து விடுபடலாம். உனது பழைய யக்ஷ வாழ்வினையும் அடையலாம் என்று கூறி ஆசி வழங்கினார். இதனை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த ஹேமமாலி அவருக்கு மீண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அவருக்கு நன்றி கூறி ஆசிரமம் விட்டு வெளியே வந்தான். மகரிஷி கூறியபடியே ஆனி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்று முழு நம்பிக்கையுடன் முழு உபவாசம் இருந்து பகவான் விஷ்ணுவை முழு நேரமும் மனதில் ஜெபம் செய்து அன்று இரவு முழுவதும் உறங்காமல் இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்று தனது விரதத்தை பூர்த்தி செய்தான். அந்த புண்ணிய பலன் காரணமாக அவனது குஷ்டரோக நோய் நீங்கியது. மேலும் அவன் மீண்டும் யக்ஷகுலத்தின் அழகாபுரி நகரை அடைந்து மகிழ்ச்சியான வாழ்வை தொடங்கினான். இவ்வாறு யோகினி ஏகாதசி மகிமையை யுதிஷ்டரிடம் கூறிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மேலும் கூறுகையில், ஹே அரசர்களில் சிறந்த யுதிஷ்டரா, யார் ஒருவர் இந்த யோகினி ஏகாதசியை முழு மனதுடனும் முழு நம்பிக்கையுடனும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களது அனைத்து பாவங்களையும் என் மனதுக்கு பிரியமான ஏகாதசி தேவி அழிக்கிறாள். அதன் மூலம் அவர்கள் நல்வாழ்வு பெறுகிறார்கள் என்று கூறி அருளினார். யுதிஷ்டா, அவ்வாறு இந்த விரதத்தை மிகவும் பக்தி சிரத்தையுடன் கடைபிடித்தவர்கள் 88,000 அந்தணர்களுக்கு அன்னமிட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த அளவிற்கு புண்ணியத்தினையும் பெறுவார்கள் என்று கூறி அருளினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இவ்வாறு இதன் பெருமைகளை யுதிஷ்டரிடம் கூறிய ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகையில், ஓ யுதிஷ்டா, இந்த யோகினி ஏகாதசி விரத கதையினை படித்தவர்களும் கேட்டவர்களும் மற்றும் பிறருக்கு எடுத்துச் சொல்பவர்களும் மிகுந்த புண்ணிய பலனை பெறுகின்றனர். அவர்கள் அந்தணர் ஒருவருக்கு கோதானம் செய்த புண்ணிய பலனை பெறுவர் என்று கூறினார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
இந்த யோகினி ஏகாதசி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.